எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அம் இன்னைக்கு திரும்ப ஒரு ஆங்கில கதை. அத தமிழ்ல விவரிக்க போறேன். இந்த புத்தகம் இந்த கதைய எழுதின வில்லியம்ஸோட இன்னொரு கதை கூட நான் படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதுவும் ஒரு புறாவ பத்தி தான். அந்த புறா தூங்க போக மாட்டேன்னு சொல்லும்ல, அத பத்தின ஒரு கதை. அ "டோன்ட் லெட் த பிஜன் ஸ்டே அப் லேட்" அப்படிங்கிறது தான் அந்த புக்கோட கதை. புக்கோட பேரு. இந்த புத்தகமும் அதே மாரி தான். இதுவும் அதே புறா பத்தி தான். "டோன்ட் லெட் த பிஜன் டிரைவ் த பஸ்." புறா எப்படிக்கா ஓட்டும் வண்டிய? வண்டிய ஓட்ட முடியாதுல்ல. அதான் நினைக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் கனவுகள் இருக்குமே. கனவுகள் இலவசம் தானே. நம்ம புறாக்கு இருக்கிற கனவு, நம்ம நல்ல ஒரு கார பஸ்ஸ ஓட்டணும். பஸ்ஸுனா என்ன தமிழ்ல? பேருந்து சொல்லுவோம்ல. பிஜன்னா புறா. அதுக்கு வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. அதுதான் கனவு. அது நிறைவேறுதான்னு பார்க்குறோம். அதுதான் இந்த புக். இது நம்ம டிரைவர். அந்த பேருந்தோட டிரைவர். அதாவது ஓட்டுநர். அ அவர் வந்து என்ன சொல்றாரு? "ஹாய், I'm the bus driver. Listen, I've got to leave for a little while. So, can you watch things for me until I get back? Thanks. Oh, and remember, don't let the pigeon drive the bus." அந்த ஓட்டுநர் அந்த டிரைவர் வந்து இங்க ஒரு வேலை விஷயமா இங்க போறாரு. கொஞ்சம் இங்க பார்த்துக்கோங்க. என்னோட பேருந்த பார்த்துக்கோங்க. அ ரொம்ப நன்றி. நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புறா வந்து உங்கள ஏதாவது மஸ்கா போட்டு ஓட்ட போறேன். நான் பஸ்ஸ ஓட்டட்டுமான்னு சொல்லும். ஆனா அத மட்டும் பண்ணிடாதீங்க. "டு நாட் லெட் த பிஜன் டிரைவ் த பஸ்" அப்படின்னு சொல்றாரா? சொல்லிட்டு நடந்து போறாரு. அவர் நடந்து போறத இந்த பிஜன் பார்த்துட்டு இருக்கு. என்ன சொல்லுது பிஜன்? "ஐ தாட் ஹி வுட் நெவர் லீவ்." போவே மாட்டார்ன்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த பிஜன் சொல்லுது. இப்ப டிரைவர் இல்ல, பஸ் இருக்கு, பிஜன் வந்திருக்கு. என்ன நடக்குது? "ஹே, கேன் ஐ டிரைவ் த பஸ்?" அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அதாவது நாம தான் ரீடர்ஸ்ல, நாம தான் இந்த புக்க படிக்கிறோம். நம்ம கிட்ட சொல்றாரு, "பார்த்துக்கோங்க, டிரைவர் பிஜன வந்து டிரைவ் பண்ண விடாதீங்க" அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதனால இந்த பிஜன் நம்ம கிட்ட தான் கேக்குது. "ஹே, கேன் ஐ டிரைவ் த பஸ்?" அப்படின்னு நம்மள கேக்குது. என்ன சொல்லணும் நம்ம? நம்ம டிரைவர் சொன்ன வாக்கு காப்பாத்தணும்ல, அவருக்கு குடுத்த ப்ராமிஸ காப்பாத்தணும். "நோ, நோ, நோ" அப்படின்னு நம்ம சொல்லணும். "ப்ளீஸ்" அப்படின்னு கேக்குது. "ஐல் பி கேர்ஃபுல்." நான் பார்த்து ஓட்டுறேன் அப்படின்னு அந்த புறா சொல்லுது. இல்ல புறா, "நோ, யூ கான்ட்." முடியாது. "I know what, I'll just steer. My cousin Harry drives a bus almost every day." சொல்றான். "நீ கவலைப்படாத." நம்ம கிட்ட சொல்லுது. யாரு? அந்த புறா. "நீ கவலையே படாத. நான் வெறும் ஸ்டியரிங் வீல் இருக்குல்ல, ஸ்டியரிங் வீல் இருக்கும்ல, கார்ல இருக்கிற மாரியே பஸ்லயும் இருக்கு. அத லைட்டா அப்படியே நான் அத சும்மா சுத்த மட்டும் செய்வேன். என்னோட கசின் இருக்காங்க. அவங்க பேரு ஹாரி. மாமா பையனும், அ அக்கா பொண்ணும் யாரோ. அவங்க வந்து டெய்லி அவங்க ஒரு பஸ் ஓட்டுறாங்க. நீ என்ன இப்படி ஓட்ட விட மாட்டேன்னு சொல்றியே?" அப்படின்னு நம்மள கேக்குது. யாரு? அந்த புறா. "ஏய், சும்மா புருடா தானே விடுற" அப்படின்னு நம்ம புறா கிட்ட சொன்னா, "ட்ரூ ஸ்டோரி. ஐயோ! உண்மையான கதை தான்ப்பா" அப்படிங்குது. இல்ல, நாங்க நம்ப மாட்டோம். "அட போப்பா. வ்ரூம் 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 வ்ரூம். பிஜன் அட் த வீல்." ரொம்ப நல்லா இருக்கும்ல. எனக்கு அப்படி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு அந்த பிஜன் நம்ம கிட்ட சொல்லுது. "ம், இல்ல முடியாது" அப்படின்னு நம்ம சொல்ல, பிஜன் சொல்லுது, "முடியாதா? ஐ நெவர் கெட் டு டூ எனிதிங்." எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதெல்லாம் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எல்லாரும் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுது. ஓகே. இப்போ வந்து ஒரு புது யுக்தி ஃபாலோ பண்ண போகுது. "ஹே, ஐவ் காட் அன் ஐடியா. லெட்ஸ் பிளே டிரைவ் த பஸ்." நம்ம கிட்ட சொல்லுது இந்த புறா. வந்து ஒரு விளையாட்டு விளையாடலாம். அந்த விளையாட்டு பேர் வந்து பேருந்தை ஓட்டுங்கள். பஸ்ஸ ஓட்டுற விளையாட்டு. அந்த விளையாட்டு விளையாடலாம். ஐ வில் கோ ஃபர்ஸ்ட். நம்ம 2 பேரும் விளையாடலாம். ஆனா நான் முதல்ல டிரைவ் பண்றேன். அப்புறமா நீ டிரைவ் பண்ணு. ஓகேயா? ஓகேயா? அப்படின்னு ஓடி போயிட்டான். கம் ஆன். ஜஸ்ட் டு த கார்னர் அண்ட் பேக். நான் திரும்பவும் வேண்டாம்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த பிஜன் சொல்லுது, "நான் எங்கேயும் போமாட்டேன். அங்க அந்த இது இருக்குல்ல, அந்த ரோடோட எண்டு. இந்த தெரு முனைக்கு மட்டும் நான் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். அவ்வளோதான், அவ்வளோதான்." அப்படி. இப்ப திரும்ப நெறைய திங்ஸ் சொல்ல ஆரம்பிக்குது. "இல்ல வேண்டாம் புறா. என் டிரைவர் சொல்லியிருக்காரு, நீ ஓட்டக்கூடாதுன்னு. அதனால நீ ப்ளீஸ் ஓட்ட வேண்டாம். I'll be your best friend. நான் உன்னோட உயிர் தோழனா இருக்கேன். ப்ளீஸ். How about I give you a $5? நான் உனக்கு ஏதாவது அ பிரைப் மாரி குடுக்கட்டுமா? லஞ்ச் மாரி குடுக்கட்டுமான்னு" கேட்குறான். அது வேண்டாம். "நோ ஃபேர். ஐ பெட் யுவர் மம் வுட் லெட் மீ." உங்க அம்மா இந்த இடத்துல இருந்தாங்கன்னா, இது மாரிலாம் பிரச்சனை பண்ணவே மாட்டாங்க. எனக்கு ஈஸியா உடனே ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு பிஜன் சொல்றான். உங்க அம்மா அலோவ் பண்ணுவாங்களா? எங்க அம்மா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. "வாட்ஸ் த
ப்ராப்ளம்? இட்ஸ் ஜஸ்ட் அ பஸ். என்னப்பா இது ஒரு பேருந்து, ஒரு பஸ். அத ஓட்டுறதுக்கு நீ இவ்ளோ சீன் போடுறியே! அப்படின்னு அந்த புறா சொல்லுது. ஐ ஹேவ் ட்ரீம்ஸ் எனக்கு நெறைய கனவுகள் இருக்கு. இந்த மாரி பஸ் ஓட்டுறதுக்கு. என்னடா நீ இப்படி பண்றியே! நாம சொல்லிடுறோம் கிளியரா. முடியாது, முடியாது, முடியாது. ஃபைன். அப்படியே இருக்கட்டும். அப்படியே அந்த பிஜன் சொல்லு. அதனால இப்ப வந்து அடுத்த ஆயுதத்த யூஸ் பண்ணது என்ன? படுத்து புரண்டு அழலாம் நாம அப்படின்னு. லெட் மீ டிரைவ் த பஸ். குடுக்க மாட்டேன்னு சொல்றேன். பஸ்ஸ குடு. நான் ஓட்டணும். அப்படின்னு விழுந்து அடம் பிடிக்கிறான். அப்படியே விங்ஸ் எல்லாம் ரெக்கையெல்லாம் அடிச்சு, உதச்சு ப்ளீஸ் எனக்கு வண்டி வேணும். நம்ம போகணும் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வாக்கு குடுத்துட்டோம்ல டிரைவர் கிட்ட அலோவ் பண்ண மாட்டோம்னு. அதனால நாம அந்த வாக்க காப்பாத்தணும். இல்ல முடியாது புறா. நீ வேற ஏதாவது பண்ணு. ஆனா இந்த பஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால ரொம்ப டல் ஆயிட்டான். சேட் ஆயிட்டான். வருத்தமா இருக்கான். இப்ப டிரைவர் வந்தாச்சு. ஐ அம் பேக். யூ டிட்ன்ட் லெட் த பிஜன் டிரைவ் த பஸ். டிட் யூ? ஓ கிரேட். தேங்க்ஸ் அ லாட். செம ஹாப்பி டிரைவருக்கு. நல்ல வேளை நீங்க புறாக்கு வந்து டிரைவ் பண்ணலாம் அலோவ் பண்ணல. நன்றி. அவன் போயிட்டான். யாரு? நம்ம புறா. வந்துட்டாருடா டிரைவர். பாய். போயிட்டாங்களா? ரொம்ப சேடா இருக்காங்க நம்ம புறா. இப்ப என்ன பண்ண போகுது அந்த புறா? ஆஹா! ஹே! பஸ் போச்சு. இப்ப அடுத்து என்ன வந்திருக்கு? டட்டடா! இட்ஸ் அ லாரி. இப்ப அடுத்து அவன் இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறான். திரும்பவும் யோசிக்கிறான். பஸ்ஸு தான் போச்சு. நல்ல ஒரு ட்ரக் ஓட்டுனா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து இப்ப இந்த ட்ரக் டிரைவர் என்ன சொல்லப் போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இதோட இந்த கதை முடிஞ்சுது. இதுல நீதி ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு வேடிக்கையான ஸ்டோரி. இத படிக்கணும்னு ஆசையா இருந்தது எனக்கு. அதனால படிச்சேன். உங்கள அடுத்த கதையில சந்திக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கதைகள் படிக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா, கட்டாயமா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அம் அப்புறம் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்க்கலாம். பாய்.